வணக்கம். கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெறுமனே வெங்காயம் தக்காளி போடாமல் வெறும் மசாலாவை மட்டும் வச்சு சிம்பிளாக பண்ணக்கூடியது. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம், இது எல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் கோவக்காயை நல்லா நான் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெறுமனே நம்ம மசாலா தூள் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த காயை நீல வாக்கில் நறுக்கி இதில் சேர்த்துக்கிட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. எண்ணெயில் லேசாக வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அடுப்பில் தீ குறைவாகவே வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இதை இன்னொரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு மட்டும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். இந்த காய்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா காயை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கணும். அடுப்பு தீ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா காய் உள்ளார வேகாது. இப்போது உப்பு சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நான் குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா எல்லா காயிலையும் படுற மாதிரி மசாலாவை கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். காய் வேகிற வரைக்கும் இந்த மாதிரி மூடி போட்டு அப்பப்போ கிளறி விட்டு வேக வைக்கணும். காய் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு மூடி போட்டு வேக வைக்க தேவையில்லை. இது இப்போது நான் இன்னொரு முறை நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். இப்போது காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலருக்கு காய் வந்துருச்சுன்னா வறுவல் ரொம்ப சிம்பிளாக தயாராகிடும். இப்போது கோவக்காய் வறுவல் ஈஸியாக தயாராகிடுச்சு. இது சமைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. இதை காய்கறியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த கோவக்காய் வறுவலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.